கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. உலகமே உற்று நோக்கிய மிகப்பெரிய ஒரு இவெண்ட் அ கடந்த 2, 3 நாள்ல நடந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா போயி, சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கோட ஒரு 2 நாள் சந்திப்பு அங்க நடத்தினார். ஒரு பெரிய பாம்ப் அண்ட் ஸ்ப்ளெண்டர். இவர் தன்னோட கூட வந்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பிசினஸ் பீப்பிள் பலரையும் அழைச்சிட்டு போனாரு. அதில் இலான் மஸ்க் உண்டு. அதில் மல்டிபிள் பல ஆட்கள் அதில் இருந்தாங்க. சீனாவும் வந்து இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தது. ட்ரம்ப்புக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ரொம்ப ஜிகினாக்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ட்டு. அதனால அவங்க வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் அவர் இங்கே வந்திருந்தார். அதுக்கு பிறகு ஜோ பைடன் ஒரு 4 வருஷம், அதுக்கு பிறகு இவருடைய செகண்ட் டேர்மில் இப்போ வரார். ஸோ சின்ன குழந்தைகள்லாம் வந்து பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, வரவேற்று, அவரை ஒரு ரெட் கார்பெட் அழைச்சிட்டு போய் ஸ்டேட் விசிட் இது. ஓகே. இப்போ இந்த 2 பேரும் என்னத்துக்காக மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கேப் 2 பேருக்கும் இடையில இருக்கு. 2 நாடுகளும் ஒரே விஷயத்தை எதிர்பார்க்கல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவுக்கு வந்து பர்ட்டிகுலர்லி ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுக்கு ஊரெல்லாம் போய் வர்த்தக ஒப்பந்தம் போடணும். அது நடக்குமா நடக்காதாங்கிறது 2வது விஷயம். நேரா நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்களா, நான் போனேன் $1 ட்ரில்லியன், $500 பில்லியன் அந்த நம்பர்ல தான். 1, 2 பில்லியன் டாலர்லாம் பேசவே மாட்டாரு. $100 பில்லியன், $200 பில்லியன், $500 பில்லியன், 1000 பில்லியன், அதாவது 1 ட்ரில்லியன், $1 ட்ரில்லியன். அந்த சைஸ் நான் மெகா டீல் போட்டேன். இதனால வந்து அமெரிக்கா அப்படியே கொழிக்க போகிறது அப்படின்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 4, 5 கோல் வச்சிருந்தார். அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் போயிங். உலகத்திலேயே பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் வந்து 2 பெரிய கம்பெனி தான் பண்ணுது. ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ். ஏர்பஸ் வந்து ஐரோப்பிய கம்பெனி, போயிங் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ போயிங் எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸுகளோட தொடர் வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து போயிங்கோடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவெல்லாம் கூப்பிட்டு போய் எவ்வளவு அதிகமான போயிங்கை நீங்கள் வாங்குவீங்கன்ட்டு. இங்கே அவங்களுடைய ஆர்டர் புக் ஏற்கனவே தழும்பிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களால வந்து சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு இந்தியா எக்கச்சக்கமான போயிங் ஆர்டர் பண்ணியிருக்கு. இந்திய நிறுவனங்கள், இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள், உலக நிறுவனங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சைனாவும் ஆர்டர் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து சைனா வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் தயாரிப்பு. மற்ற எல்லா தயாரிப்புகளை போலவும் ஒரு காலத்தில் சீனா வந்து இதுலேயும் கொழிக்க போகிறாங்க. மேபி 10, 20 வருஷங்கள் ஆகலாம். பட் இப்பொழுதைக்கு அவங்க வந்து ஏர்கிராஃப்ட் வாங்கணும்னா ஏர்பஸ்ஸையோ அல்லது போயிங்கோ தான் நம்பியிருக்காங்க. 200 போயிங் பிளேன்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த டீலில். அக்ரிகல்ச்சர், சோயாபீன்ஸ், முக்கியமாக சோயா, மெய்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து அமெரிக்காலேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது. எனர்ஜி அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ். எனர்ஜியில் தான் ப்ரைமரிலி ஆயில். ஏன்னா சீனா நம்ம கச்சா எண்ணெய் பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். இப்பொழுது அமெரிக்கா வந்து நேரடியாகவும் வெனிசுவாலாவை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் எக்கச்சக்கமான எண்ணெயை அது உற்பத்தி செய்கிறது. அதற்கான வியாபார ஒப்பந்தங்கள் அதுக்கு வேணும். மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை விற்கிறதுக்காக. அதே சமயம் சீனாவுக்கு தேவையான சிலது இருக்குது. அதை விற்காமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு ஜிபியூஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் வந்து என்விடியாவுடைய ஜென்சன் ஹுவாங்கும் கூட கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரி, சீனாவுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னா, சீனாவுக்கு வந்து முழுக்க ஒற்றை புள்ளி. அவங்க வந்து தைவானை கையகப்படுத்தணும். அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது ஒன்று தான் அவங்களுக்கு இன்னும் உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம். தைவான் என்பது சீனாவின் ஒன்றிணைந்த ஒரு பகுதி என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் சீனா. இதுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் சியாங்காய் ஷேக் அப்படிங்கிறவரும் மா சேதுங் அப்படிங்கிறவங்களும் இவர் 2 பேருமே வந்து ஒன்றாக இணைந்து ஜப்பானிய காலனியத்தை எதிர்த்து போர் செய்தார்கள். சியாங்காய் ஷேக் வந்து தேசியவாதி, இவர் வந்து கம்யூனிஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்டுகளை சியாங்காய் ஷேக் அழித்து ஒழித்து விடுவார் அப்படின்னு மாவோ பயப்படுறாரு. மாவோ உடைய கம்யூனிசம் வந்து தேசியவாதிகளை ஒழிச்சிரும்
அப்படின்னு சியாங்காய் ஷேக் வந்து அவருக்கு உள்ளூர பயம். திடீர்னு அது வந்து உள்நாட்டு போரா மாறுது. அந்த போர்ல எவென்ச்சுவலி ஆரம்ப கட்டத்துல சியாங்காய் ஷேக்குடைய கை ரொம்ப ஓங்கி இருந்தாலும், எகெயின் பெரும் போர், உள்நாட்டு போர், சிவில் ஃபைட் அப்படின்னு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து இன்வேரியபிளி என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு கட்டத்துல கீழ இருக்கிறவங்களோட கை ஓங்குது. அந்த மாரி கம்யூனிசத்தோட கை ஓங்க, சியாங்காய் ஷேக் தப்பிச்சு ஓடி தஞ்சம் புகுந்த பகுதி தான் தாய்பேய் அல்லது தாய்வான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய பகுதி. ஒரு கட்டத்துல சைனா விட்டுருது அத. அது ஒரு சின்ன பகுதி தான் அது. அதுக்கு பிறகு தாய்வான் வந்து ஒரு மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் இதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இவங்க கம்யூனிசத்த கொண்டு வராங்க. அடுத்து பெரும்பாலான காலகட்டம் மாவோ தலைமையில சீனா வந்து கம்யூனிசத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, தாய்வான் மார்க்கெட் எக்கனாமிக்ஸை பின்பற்றுது. அமெரிக்கா மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குது. அமெரிக்க ஆயுதங்கள், ஃபைட்டர் பிளேன்ஸ், எண்ணற்ற ஆயுதங்கள் வந்து தாய்வான்ல இறங்குது. ஸோ இன்னைக்கு தைவான் மிகச்சிறிய நாடு. சீனாவோட ஒப்பிடும் பொழுது ஒண்ணுமே இல்லை தைவான். ஆனால் அது வந்து அமெரிக்காவுடைய மிலிட்டரி கேரண்டிஸ்னால சீனா அதை தாக்காமல் இருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு நாள் இப்படி இருக்கும்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு சீனா முடிவெடுத்து விட்டால் அவர்கள் தாய்வானை எளிதில் அபகரித்து விடலாம். ஆனால் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டுங்கிறத கட் பண்ணணும். அதற்கான வேலையில்தான் சீனா முழுக்க முழுக்க இறங்கியிருக்கிறது. உலகெங்கிலும் அவங்க வந்து எல்லா நாடுகளையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தைவானை ஒரு நாடாக அங்கீகரித்தால் எங்களோட வர்த்தகமே செய்ய முடியாது அப்படின்னு சீனா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கு. இந்தியாவே வந்து தைவானை வெளிப்படையாக ஒரு நாடாக அங்கீகரித்து அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தூதரகத்தை எல்லாம் இங்கே வைக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ட்ரேடு மிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவே தைவானை வந்து ஒரு தனி நாடாகலாம் அங்கீகரிக்கல. சத்தமே போடாமல் குயட்டாக இருக்காங்க. இத்தனைக்கும் சீனா வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு பயங்கரமான தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லை அருணாச்சல் பிரதேசம் தங்களோட ஏரியாங்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோலாம் பண்ணோம். தினம் 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 இந்திய மேப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை அது வந்து பேரை மாற்றி விட்டுரும். சீன பெயர்களாக வைக்கும் இந்த பகுதியில். அப்புறம் எல்லையில் வந்து தோக்லாம், கால்வான் போன்ற பல இடங்களெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஆனாலும் இந்தியா வந்து குவைட்டாக தைவானை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்தியாவுக்கு காஷ்மீரோ அதே மாதிரி சைனாவுக்கு தைவான். ரெண்டுக்கும் ஆனால் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குங்கிறதை வைத்து கொண்டாலும் மனத்தளவில் அவங்க அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து அவங்களுடைய அவுட் ஃபோக்கஸ் தாய்வான். ஸோ இந்த இடத்துல ஒரு பக்கம் ட்ரம்ப் உட்காந்து நம்ம பர்மா பஜார் வியாபாரி மாதிரி ஊசி மணி வாங்குறீங்களா சார், வாசி மணி வாங்குறீங்களா சார், சார் இந்த பேட்டரி சூப்பராக இருக்கும், இந்த பொம்மை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அவர் உட்காந்து தாய்வான் 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 என்னோடது, தாய்வானுக்கு வந்து நீ சப்போர்ட் ரொம்ப பண்ற அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி தாய்வான் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே. ஏன்னா என்விடியாவுடைய அந்த ஏஐக்கு தேவையான ஜிபியு அப்படிங்கிற ப்ராசஸரை அதோடைய ஓனர் என்விடியாவுடைய ஜிபியூ மட்டும் இல்லை, பலவேறு செமிகண்டக்டர் சிப்புகளை மேனுஃபேக்சர் பண்ணுறது தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்று சொல்லக்கூடிய டிஎஸ்எம்சி. இந்த டிஎஸ்எம்சி எங்கே உட்காந்துருக்கு? தைவானில் உட்காந்துருக்கு. அப்போ தைவானை சீனா அபகரித்து கொண்டால், பிடித்து கொண்டால், என்டையர் குளோபல் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது சீனாவுடைய கைக்கு போயிடும். அல்லது அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கை பல்வேறு இடங்களுக்கு மூவ் பண்ணிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வேற ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்படி தான் வந்து பிரிட்டிஷ் லீஸ் பண்ண ஹாங்காங் அப்படிங்கிற பகுதி 100 வருஷ லீஸ் அப்படின்னு அவங்க எடுத்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அவங்களுடைய லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே அது எங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சீனா பயங்கர அழுத்தம் கொடுத்து, ஹாங்காங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து நாங்கள் டெமோக்ராட்டிக்காக இருக்கோம், இங்கே கட்சிகள்லாம் இருக்குது, சீனா வந்ததுன்னா எங்களுக்கு எந்த சுதந்திரத்தையும் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன போதும் கூட, அது நாடு இல்லை, ஒரு சின்ன ஐலண்ட். அது அதோடைய ஆப்போசிஷனை மீறி அதை வந்து திரும்ப சீனாவுக்கு கொடுத்துட்டு பிரிட்டன் வெளியேறியது. சொன்ன மாதிரியே சீனா முதல்ல வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபேராக அந்த இடத்த வச்சுப்பேன்னு சொன்ன சீனா கொஞ்ச நாள்லயே அங்கே தன்னுடைய அடக்குமுறையை விட்டு இன்னைக்கு வந்து அது ஒரு சீனாவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். கொஞ்சம் அதோடைய ஓன் கரன்சி இருக்குது. அது வந்து
செப்பரேட்லி அட்மினிஸ்ட்ரேட் பகுதி தான். அதனால அது வந்து சீனா இல்லையே தவிர, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இது சீனாவுடைய கண்ட்ரோல்ல போயிருச்சு. அது பிரிட்டிஷ் கையில இருக்கும் வரைக்கும், அதுக்கப்புறமும் கூட இந்தியர்கள் அங்க நெறைய எண்ணிக்கையில இருக்காங்க. இன்றைக்கும் கூட இந்தியர்கள் நெறைய இருக்காங்க. பட் ஹாங்காங் வந்து ஏற்கனவே பூதாகாரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. இப்ப தாய்வானும் சீனா கிட்ட போயிருச்சுன்னா, அது என்ன மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உலகத்துல அத நம்ம ஒரு பக்கமா வச்சுப்போம். ஆனா ஹிஸ்டாரிக்கலி தாய்வான் தனக்கு வேணும் அப்படின்னு சீனாவுடைய கிளைம் இருக்கு இல்லையா? அத நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு பக்கம் வந்து இத ஓப்பனாவே பேசினாரு ஷி ஜின்பிங் ட்ரம்ப வச்சுக்கிட்டே. தாய்வான் வந்து ஆப்வியஸ்லி பயப்படுது. ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளு, இது 2 வருஷம் இருக்கு அவருக்கு. திடீர்னு வந்து தாய்வான் க்குலாம் நான் வந்து சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. நீயே உன்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா, அதோட ஒழிஞ்சுது தாய்வானோட கதை. இது ஏற்கனவே அந்த சுற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய பலவேறு நாடுகளுக்கு, சீனாவால் அச்சுறுத்தலை சந்திக்கும் பலவேறு நாடுகளுக்கு ஒரு உள்ளூர பயம் வந்துருச்சு. சீனாவால மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நாட்டுல ஒண்ணு ஜப்பான், இன்னொன்று பிலிப்பைன்ஸ், இன்னொன்று வியட்நாம். இந்த நாடுகள் எல்லாவற்றோடும் எல்லை தகராறு, கடல் எல்லை தகராறு. நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நில எல்லை தகராறு. இப்ப நான் சொன்ன நாடுகள் எல்லாத்தோடையும் கடல் எல்லையில வந்து ஒரு பெரிய பிரச்சனைய வந்து சீனா பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்குள்ள ஒரு உறவ ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமா? இப்ப தாய்வான வந்து சீனா அட்டாக் பண்ணுச்சுன்னா, ஜப்பான் நாங்க உதவிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கூட குடுத்துருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கங்க. சீனா வந்து எதுக்குமே கவலைப்படல. நீ என்ன டாரிஃப் வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டாரிஃப் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாயிருச்சு. கோர்ட் கேஸ் வந்து. இப்ப டாரிஃப்லாம் கிடையாது. சீனாவுடைய உற்பத்தியை அமெரிக்கா வெகுவாக நம்பியிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, சீனா வந்து நான் உனக்கு என்ன விக்கணும் அப்படிங்கிறத பத்தியே பேசல. அவங்க பேசினதெல்லாம் தாய்வான பத்தி மட்டும் தான். இதுதான் வந்து 2 பேருக்கும் இடையான வித்தியாசம். ஆஸ் யூசுவல் ஒரு விஷயமும் ஃபைனலைஸ் ஆகல. இத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹார்முஸ் நீரிணைப்பு. இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு இல்லாம வேற எதுவுமே பேச முடியாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் அமெரிக்கா. அத தூண்டிவிட்ட இஸ்ரேல். இன்னைக்கு உலகமே வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கு. சீனாவுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா சீனா வந்து ஈரானுடைய எண்ணெயை பெருமளவு வாங்கக்கூடிய நாடுகளில் ஒன்று சீனா. ஈரான் வந்து ஏன்னா அதுக்கு மேல சாங்ஷன் விதிச்சிருக்கு அமெரிக்கா. அந்த ஈரான் மீதான சாங்ஷன பத்தி துளி கூட கவலைப்படாம இருக்கிற ஒரே நாடு சீனா தான். அப்படிப்பட்ட ஒரு அவங்களுக்கே இந்த போர்ங்கிறது ஒரு கஷ்டம் தானே. ஆனால் இந்த நேரத்தில போர் அமைதி ஒரு சுமாரான அமைதி அங்க இருக்கிறதுனால, நெறைய சூப்பர் டேங்கர்ஸ் சீனாவுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஈரானிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில. ஓகே. இந்த ஹார்முஸ் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் உதவுகிறோம் அப்படின்னு சீனா சொன்னதாக ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா அவங்க வெளிப்படையா ஒண்ணுமே சொல்லல. அவங்க வந்து ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்டும் சீனா தரப்பிலிருந்து சொல்லல. ஆஸ் யூசுவல் ட்ரம்ப் வந்து உலகின் அத்தனை விஷயங்களையும் அவர் வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? போரா நான் தான் நிறுத்தினேன். இதுவா நான் தான் பண்ணேன். ஓ! அதுவா நான் தான் பண்ணேன். அப்படியே வரிசையா ஒரு லிஸ்ட் குடுத்துட்டாரு. ஓ! வி ஆர் டூயிங் திஸ். ஓ! வி ஆர் டூயிங் தட். ஓ! சூப்பர். இதை விட பெட்டரான டீல யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு. ஆனால் ஒரு இடத்துல கூட சீனா வந்து நாங்க இதெல்லாம் அக்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ட குடுக்கல. ஸோ டீல் நடந்ததா? ஏதாவது டீல் நடந்திருக்கா? இல்லையான்னா நடக்கும். அந்த 2 நாடுகளுக்கு இடையே நெறைய விஷயங்கள் நடக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து ஹிஸ்டாரிக் டூர், சூப்பர் விக்டரி, கிரேட், ஃபண்டாஸ்டிக், ஷி ஜின்பிங், சூப்பர் லீடர், கிரேட் லீடர், ஃப்ரெண்ட் அப்படின்னு சீனாவிடமிருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணீங்க? என்ன சைன் அப் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. இவர் சொல்ட்டாரு. 200 பிளேன் வாங்குறேன்னு சொல்ட்டாங்க. நம்ம அதெல்லாம் சரியா பண்ணி குடுத்தோம்னா, அதுக்கு மேல 750 பிளேன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. யுஎஸ் கச்சா எண்ணெய வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சோயாபீன் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருக்காரு. சீனா வந்து மம்முன்னு வாய மூடிக்கிட்டு இருக்கு. தாய்வான பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னத தவிர, வேற எதுவுமே சொல்லல. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறதுன்னு. அமெரிக்காவுடைய டிக்ளைன் ஆரம்பம், சீனாவுடைய உயர்வு ஆரம்பம் அப்படிங்கிறத உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது உலகத்துக்கு நல்லதோ, கெட்டதோ தெரியல. இந்தியாவுக்கு ஒரு சின்ன உறுத்தல் ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்க போகுது.
ஆனா இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.